நிஃப்டி ஸ்மால் கேப். இது 3 இம்பார்ட்டன்ட் இது இருக்கு இல்லையா? இது 3 இண்டஸ்ட்ரீஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அது எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இப்போ லாஸ்ட் இயரில் வந்து நியர்லி இந்த 28% ரிட்டர்ன், தட் இஸ் 1 இயரில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 28% ரிட்டர்ன். அதாவது கம்பேர்ட் டு மார்ச் 2023, மார்ச் 2023லேருந்து கம்பேர் பண்ணுச்சு 2024 மார்ச்சுக்கு ரிட்டர்ன் வந்து 28% கொடுத்துருக்கு. நான் இதே நம்ம வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து 2 டைம்ஸ் டபுள் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் பார்த்தோம்னா இப்போ நிஃப்டி இப்போ பெரிய இதில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி 2019 மார்ச்சில் அப்போ வந்து 2019 மார்ச் 11,623 இருந்திருக்கு. அதாவது மார்ச் 2019 இப்போ 2024 மார்ச்சுக்கு அப்போ வந்து 11,623 இருந்திருக்கு. இப்போ வந்து 22,000 க்ளோஸ் ஆச்சு இல்லையா? 22,326. ஸோ கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் 22,326 டிவைடட் பை 11,623. 11,623 தானே இங்கே 2019. ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட 1.92 டைம்ஸ், 1.92x. ஓகே, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக நிஃப்டியில் பார்த்தோம்னா ரிட்டர்ன் வந்து 12 to 13% சிஏஜிஆர் இருக்கும். 12 to 13% சிஏஜிஆர் இருக்கும். சில சமயம் வந்து இது வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த நார்மல் 12 to 13% காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும். எப்படி கொடுக்குறோன்னா 4 to 5% per இயருக்கு ஆட் ஆகும். 4 to 5% ஆட் ஆகும். ஸோ 17 to 18%. இப்போ இந்த 1.92 டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 1.16 5 இயர்ஸ் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 6 into 1.14 to 1.15 கொடுத்துருக்கு இது ரிட்டர்ன். ஸோ கிட்டத்தட்ட 1.145 இந்த மாதிரி சொல்லலாம் சிஏஜிஆர். ஸோ நார்மலாக வந்து ஆகும்னா ஒரு இந்த ரிட்டர்ன் நம்ம எடுத்துனோன்னா ஒரு 12 to 13% நார்மல் ரிட்டர்ன் கொடுக்கும் சிஏஜிஆர். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புல்லிஷாகவும் கொடுக்கும். புல்லிஷாக இருக்குன்னா ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா கொடுக்கும் லார்ஜர் பெரிய நிஃப்டி. ஸோ 14 to 15% ஒரு புல்லிஷ் சிச்சுவேஷனில் பாசிபிள். இதில் இப்போ 1 இயர் ரிட்டர்ன் வச்சு நம்ம சொல்லக்கூடாதுன்னு 28% 1 இயர் வருது அப்படின்னா அது கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு வருஷம் 28% வராது. ஏன்னா அதுக்கு 3 வருஷம் குறைச்சலாக இருந்திருக்கும், அதுக்கு 3 வருஷம் குறைச்சலாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா 2021 2024 பார்க்கணும். இப்போ அது 2021 பார்த்தோம்னா 2021 2021 வந்து 14,690 இருந்திருக்கு. 14,690 இப்போ 22,326 இருக்கு இல்லையா? ஸோ டிவைடட் பை 14,690 1.52 டைம்ஸ். 3 இயர்ஸ்ல 1.52 டைம்ஸ். ஸோ 1.52 டைம்ஸ்ன்றது அதே மாதிரி இந்த 12 to 13% ரிட்டர்ன் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு 3 to 4% மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 1.52ன்றது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பார்த்தோம்னா 1.13 per இயருக்கு 1.135 13.5% ரிட்டர்ன் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 14%, கிட்டத்தட்ட 14% இது per year. ஸோ நார்மல் ரிட்டர்னை காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ ஒன் நார்மல் ரிட்டர்ன் பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ 12 to 13% உங்களுக்கு இது இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துட்டோம்னா 3 இயர்ஸ்க்கு 1.40 நார்மல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 1.40 which is the 12 to 13% ரிட்டர்ன் கொடுக்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துட்டோம்னா 1.6 வரைக்கும் போகலாம். இது 1.52ல நின்று இருக்குது.
ஸோ 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணால் இன்டூ 1.6. ஸோ நார்மலாக புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னால் என்ன இருந்ததோ தட் இன்டூ 1.6. 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1.95 to 2. இதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கும். இல்லை லாங்கர் பீரியடில் போக போக நார்மலாக வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் மேலே கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும். அது இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் போகலாம். ஸோ அதே பேசிஸில் நம்ம இப்போ இந்த வருஷம் புல்லிஷாக இவ்வளோ இருந்திருக்கு இல்லையா. ஸோ இதே பேசிஸில் நம்ம பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னாலும் இப்போ பிஇ வந்து 985, சாரி இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நிஃப்டிக்கு வந்து 985 இருக்கு. அண்ட் பிஇ வந்து அப்ராக்சிமேட்லி இப்போ 23.1, அதாவது இப்போ இருக்க இபிஎஸ் வந்து 985 காட்டுறது. ஸோ இந்த பிஇ ரேஷியோ வந்து 23.1. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ஹைலி வேல்யூட் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ரொம்ப 25, 26 போச்சேதான் வேல்யூவேஷன் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு இதில். ஸோ இதே வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் போச்சா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு 15% ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ நெக்ஸ்ட் இயருக்கு நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு 1130 to 1150. 1130 to 1150 இஸ் கோயிங் டு பி த இபிஎஸ். அதுக்கு இதே 23 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்டூ 23, 1150 into 23. ஸோ 1150 into 23 போட்டோம்னா அது வந்து 26,450. ஸோ நல்ல புல்லிஷாக இருக்கு அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி இருக்கிறது இதே 23 இருக்கணும் கிட்டத்தட்ட. 1130 to 1150 இபிஎஸ் வரணும் நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படின்னா 26,450 வரைக்கும் போகும். 26,450 டிவைடட் பை இப்போ இருக்க வேல்யூ 22,650, ஆர் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம் டிவைடட் பை 22,250 இயர் இன் க்ளோஸ்னா 18%. ஸோ on a yearly basis 18% கொடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் இயர் டு இயர், இந்த ஃபைனான்ஷியல் இயர் டு ஃபைனான்ஷியல் பார்த்தீங்கன்னா 18% ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு 1130 to 1150 வரும் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இப்போ வந்து 985 வந்தது, போன வருஷம் கிட்டத்தட்ட 825, 830 தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15% க்ரோத் இப்பவும் கொடுத்துருக்கு. எக்ஸ்பெக்டட் க்ரோத் அதே மாதிரி 15% மெயின்டைன் ஆச்சுன்னா அது காரணம் என்னன்னா நம்மளோட இந்தியன் ஜிடிபி இஸ் அரௌண்ட் 7% உங்களுக்கு. Inflation is around 4.5 to 5%. So 12% is a nominal GDP. 12% growth earnings வரதுக்கான chances very very bright. அது வந்து கொஞ்சம் நிஃப்டி இல்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா 15% growth. So 15% growth தான் நம்ம 1130 to 1140 னா 26,450 ஒரு 18% growth இந்த இடத்துல வரதுக்கான chances are very bright. So நடுவுல ஏதாவது டிப் வந்தா கூட இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு chances are good as far as Nifty is concerned. ஆனா ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல இப்போ இதையே நம்ம வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 நம்ம வந்து 5 இயர்ஸ் பேசிஸ்ல 1.95 to 2, அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்தது வந்து 2020லேருந்து 2025 பார்க்கணும் இல்லையா. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 2025 ஆயிடும். பட் இந்த கம்பேரிசன் இஸ் கோயிங் டு பி வெரி பேட் பிகாஸ் 2020 மார்ச் தான் உங்களுக்கு வந்து பேண்டமிக் டைம். ஸோ அப்போ வந்து 7,500 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஸோ அதனால் இந்த கம்பேரிசன், இந்த 5 இயர்ஸ் கம்பேரிசன் பெட்டர் நாட் டு டேக் இட். இப்போ நம்ம அப்படின்னா 3 இயர்ஸ் கம்பேரிசன் எடுத்துக்கணும், 2022 to 2025. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2022 மார்ச் 17,464. So 2022 மார்ச்ல 17,464. ஸோ இது வந்து நல்ல புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா இன்டூ 1.6 வரைக்கும் போகலாம். ஏன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் இப்போ இருக்க மாதிரி எடுத்துருந்தா கூட 1.52. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு பார்க்கலாம். 17,464 இன்டூ 1.52 அப்படி எடுத்தாங்கன்னா 26,545. 1.6 எடுத்துட்டோம்னா 27,940. இப்போ நார்மலா இருக்கணும்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வரணும்னா உங்களுக்கு 1.4 இது கண்டிப்பா வரும். ஸோ 17,464 into 1.4 24,450. இதான் நம்ம முதல்ல இருந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் வரதுக்கே இந்த மாதிரி வரணும் அப்படின்னா ஸோ போன வருஷம் இப்போ 20,220 அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2,200 பாயிண்ட்ஸ் அது பார்த்தாலே 10% growth.
ஸோ எனிதிங் அரௌண்ட் 2200 வாங்கினாலே மினிமம் ஒரு 10% வரத்துக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அது 26,545 நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக போட்ட போது கூட இந்த லெவல்ஸ் டச் ஆயிடுச்சு. 1150 into 23 இதில் போட்டோம் இல்லையா, 1150 into 23 இந்த ரேஞ்ச். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய டிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ 26,540 அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பாயிண்ட் எடுத்தோம்னா 18% நம்ம சொல்கிறோம். ஸோ த எக்ஸ்பெக்டேஷன் இங்கேன்னு மேலே போகும். அதனால் டிப்ஸில் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம். as far as statistically and fundamentally reasons பார்த்தா அந்த மாதிரி தான் வரணும். அதே மாதிரி இப்போ டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிபனோக்கி ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சும் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு பெரிய 7,500 பாயிண்ட், இது வந்து ஒரு 18,000, 1,100 பாயிண்ட்ஸ். இந்த 1,100 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபிபனோக்கி ரேஷியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் இன் 11,100 by இந்த இடத்துல ஒரு 6,000. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் கூட ஃபிபனோக்கி ரேஷியோஸில் பார்த்தா கூட எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 9 ஃபிபனோக்கி 610 plus 377 இது ஒரு இது 987. 987 plus 610 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1597. 1597 plus 987. 1597 plus 987. 2584. 2584 plus 1597 ஆட் பண்ணிக்கலாம். 4181. இப்போ கடைசியா அந்த இம்பார்ட்டன்ட் லோ வந்து 18,600 ஒரு இம்பார்ட்டன்ட் டாப் இருந்தது. அதுக்கு 4,181 ஆட் பண்ணோம்னா 22,800. ஸோ இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸ் 22,800 கிராஸ் ஆச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அதுக்கப்புறமும் 4181 அப்புறம் 418 அப்புறம் ஒரு 2,584 நெக்ஸ்ட் பாயிண்ட். 22,800 181 plus 2584 25,365. So இந்த பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் வெரி மச் ஃபீஸிபிள். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 22,800 கிராஸ் ஆச்சுன்னா 25,365 ஃபர்தராக போச்சுன்னா 26,450 நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த இடம் டு இந்த இடம் வில் பி a very important place அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ 25,500 வரணும் அப்படின்னா அந்த இடம் மட்டும் எடுத்துனா கூட இட் இஸ் 3,000 பாயிண்ட்ஸ். 3,000 பாயிண்ட்ஸ்னா கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்து ஒரு 14 to 15% ரிட்டர்ன். ஸோ எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலாக பார்த்தாலும் ஃபண்டமெண்டலாக பார்த்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தா இருந்தாலும் ஃபர்தர் கெயின்ஸ் வந்து இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து குளோபலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் சீனரியா வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 months கழிச்சு யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகலாம், யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகலாம், இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஹோல்ட் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து மணி சப்ளையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா ஒரு காம்பினேஷன் என்ன, மணி சப்ளை பிளஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் growth, இது ரெண்டும் சேர்த்து நல்ல புலிஷா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இதில். ஸோ இப்போ நிஃப்டியை பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய டிக் லாங் ஒரு 14 to 18% இயர் டு இயர் கொடுக்கக்கூடிய பேசிஸில் நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ எனி டிப் நம்ம வாங்கலாம். இப்போ டிப் வந்துன்னா இப்போ 20,600 680 போயிட்டு இல்லையா, மேபி 22,250 இப்போ வந்து பார்த்தீங்களா ஒரு ஹை. அது ஐ திங்க் அது வரைக்கும் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 350 to 400 பாயிண்ட்ஸ், ஒரு 400 பாயிண்ட்ஸ் டிப் ஆகுது. அதுக்கும் கீழே போச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் வருது. அதுக்கும் கீழே போச்சுன்னா ஒரு 830 840 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ எவ்ரி 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்துருக்கு. ஸோ இது வந்து இந்த 22,250 வந்து இட்ஸ் கோயிங் டு பி a very important support. அண்ட் இதோட மூவ்மெண்ட் வந்து இப்போதுக்கு 22,800 to 22,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். டிப் வந்துன்னா இந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு திரும்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ
டிப் வருது இஸ் அ பை. நான் இப்போ இதையே வந்து நம்ம வந்து நிஃப்டி மிட் கேப் எப்படி பர்ஃபார்ம் ஆயிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து ஸ்பெக்டாகுலர் ரிட்டர்ன்ஸ். அதாவது இப்போ ஸ்மால் கேப்ல 60% ரிட்டர்ன் இயர் ஆன் இயர் கொடுத்துருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம Nifty mid cap 150. இது வந்து 1 year back 2023 அப்போ 11,352 17,766 56% return. Mid cap வந்து 56%. ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நார்மலி மிட் கேப் நம்ம பார்த்தோம்னா 3 years பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம்னா 5 yearsல வந்து ஆவரேஜா எவ்வளவு போகும் அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் வந்து 3 years வந்து 1.57 டைம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல நிஃப்டி வர்சஸ் நிஃப்டி வந்து 1.4 ரைட். இதான் 3 இயர்ஸோட ஆவரேஜ் நிஃப்டிக்கு, 3 இயர்ஸோட ஆவரேஜ் மிட் கேப் இது. 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இது வந்து 1.85 வர்சஸ் நிஃப்டி வந்து 1.7. ஸோ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கெயின்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் nevertheless there is a significant gain. பட் இதுல எந்த பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும் அப்படின்னா இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் வெரி ஹை. தட் இஸ் கொடுத்ததுன்னா சிலமே அபரிமிதமா கொடுக்கக்கூடிய சான்சஸ் ஆர் தேர். ஸோ இப்போ இந்த 3 இயர்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா அந்த 1.57ன்றது இதுக்கு எதிராக போனோம்னா 1.9 2 டைம்ஸ் வரைக்கும் போகலாம். இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் போகலாம். வர்சஸ் நிஃப்டி இது 1.6. ஸோ இந்த இடத்துல தான் கேப் இருக்கு. இது போச்சுன்னா 2 டைம்ஸ் வரைக்கும் போகலாம் as against நிஃப்டி ஆஃப் 1.6 3 இயர்ஸ்ல. 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இது வந்து 2.25 ஆர் 2.30 எடுத்துக்கலாம். வர்சஸ் நிஃப்டி இது வந்து 1.95. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸ் ரேஞ்ச் 5 இயர்ஸ் ரேஞ்சில் தான் பார்த்தா நல்ல ஒரு புல்லிஷ் சுச்சுவேஷனில் கொடுக்கச்சே இது இன்னும் அபரிமிதமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய சான்சஸ் ஆர் தேர் இல்லை. ஸோ இப்போ நிஃப்டி மிட் கேப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் 2020 1 இயர் பார்த்துட்டோம் 56%. நம்ம 3 இயர்ஸ் பேசிஸ்ல பார்க்கலாம். 3 இயர்ஸ்னா 2021 so 8988 versus 17,766. இதுதான் இப்போ 24 மார்ச், இது 21 மார்ச். ஸோ இது எவ்வளோ வருது பாருங்க, 17,766 டிவைடட் பை 8988 1.9. அதான் சொல்லணும் 2 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இப்போ நம்ம 5 இயர்ஸ் கம்பேரிசன் நம்ம இப்போ பண்ண வேணாம். காரணம் வந்து 2020 2025 கம்பேரிசன் வந்து கொஞ்சம் ரெடிகுலஸாக இருக்கும் 2020 பேண்டமிக் சிச்சுவேஷன்னால. ஸோ பட் nevertheless இந்த வருஷம் எப்படி பண்ணிருக்குன்றதுக்கு 2019 கம்பேரிசன் எடுத்துக்கலாம். நம்ம 2019ல $6503. ஸோ 6503 இருந்திருக்கு as against இப்போ 17,766. ஸோ இது வந்து 2019 மார்ச். ஸோ இதில் பண்ணோன்னா 17,766 டிவைடட் பை 6503 2.73. ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேருக்கு நம்ம வந்து சொன்னோம் இது வந்து ஒரு 2.28 தான் கொடுக்கும் அப்படின்னு. பட் இது வந்து 2 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது நம்ம எக்ஸ்பெக்டட் காட்டில் ரொம்ப ஜாஸ்தி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே,
ஸோ நம்ம வந்து அந்த அளவு ரிப்பீட் ஆகும் நம்ம எடுத்துக்க வேணாம். ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு பீரியட் ஆஃப் 3 years இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சான்சஸ் தட் இட் கேன் டபுள் 1.97 or 2 times. 2022 என்ன இருந்ததுன்னு பார்ப்போம். 2022 இன்டூ ஆவரேஜ் ரேட் போடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் 2022 என்ன ரேட் இருந்தது. ஸோ 2025 என்னன்னா 2022 டேட்டா இன்டூ ஆவரேஜ் ரேட் வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் 3 years 1.57. நல்லா மேலே போச்சுன்னா 1.97. ஓகே. ஸோ 2022 இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா $11,131. Okay. So 11,131 into 1.57. $17,475. இப்போ இருக்க டேட்டாவே நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மேலே தான் இருக்கு. ஓகே, ஏன்னா 17,766 தாண்டிட்டோம். 11,131 into 1.97 21,928. So March data 17,766 so இந்த ஃபிகர் நம்ம ரீச் பண்றோம்னா 22,000 divided by 17,766 about 23.5%. So nearly last year the இப்போ நம்ம 17,766 March and closing ல பார்த்தேன்னா 23% ரிட்டர்ன் வரதுக்கு chances are bright இதுல provided ஏன்னா இது ஆல்ரெடி இந்த ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இப்போ வந்து நார்மல் ஆவரேஜை தாண்டி போயிடுது. ஸோ நம்ம இப்போ ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு எடுத்துக்கிறோம். புலிஷா இருக்க மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இந்த ஃபிகர் அச்சீவ் ஆகும். இந்த ஃபிகர் அச்சீவ் ஆகுது. ஓகே, புலிஷா இருக்க மார்க்கெட்டில். ஸோ இந்த ரேட் வரைக்கும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் இருக்கு, பட் 15% சான்ஸ் தான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிகர் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த ஹைக்கு மேல எடுத்துக்கலாம். இது வந்து 12,338. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து ஏதர் நம்ம வந்து இதே அமௌண்ட் வந்து இன்டூ 1.235 கூட அப்படியே பண்ணிடலாம். ஓகே, ஆர் இன்டூ 1.386 அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரேட் வந்ததுனால. ஆர் இன்டூ 1.5 1.618. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டினதுனால இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம் நம்ம. 12,338 இன்டூ 1.5 பண்ணதான் அது வந்து ஒரு 18,357 போச்சு. அங்கேருந்து கொஞ்சம் டிப் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, into 1.618. 19,800. So அதுவும் தாண்டிடும் போல இருக்கு. So into 2 times or into 1.765 அடுத்தது. $21,776. So this is a possibility. 19,800 will be one resistance, then 21,775 is a good possibility. இப்போ நம்ம பார்த்தோம்னா 18,345 இருக்கு பாருங்க. நம்ம அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம் பாருங்க. ஸோ அது 1.5 டைம்ஸ் இருந்திருக்கு. அது வந்து குறைஞ்ச போது கூட இது 1.386 டைம்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கு பாருங்க. 12,338 இன்டூ பெரிய ஃபிகர்ல போடுச்சு 17,100. 1.235 போடுச்சு. 15,237. ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தோம்னால நம்ம 17,100, ஸோ அப்ராக்சிமேட்லி 16,700 வந்துட்டு ஜம்ப் ஆகி மேலே போயிடுது.
ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் லைக்லி இப்போ நம்ம ரீச் பண்ணுற பாயிண்ட் வந்து 19,800. இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வில் பி 19,800 போட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ முக்காசி ஃபர்ஸ்ட் வந்து 19,800 to 18,355. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 19,800 to 18,355 இருக்கும். அதுக்கு மேலே போச்சு 21,775 வரும். ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா இந்த ஃபிபனோக்கி ரேஷியோஸ் வச்சு பார்க்கச்சே தீஸ் ஆர் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஸோ அந்த பக்கம் பார்த்தா கூட அப்படின்னா ஒரு 23-25% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வருது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் பார்த்தாலும் டெக்னிக்கலாக பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கு. சரி, சம்டைம்ஸ் வந்து இப்போ மிட் கேப்பில் வந்து அவ்வளோ பிரச்சனை வரதை காட்டிலும் ஸ்மால் கேப்பில் வந்து இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் செவி இது டைரக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா கொஞ்சம் மேலே, ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. ஸோ அட் சம் ஸ்டேஜ் எந்த ஸ்டாக்கை சேஸ் பண்ணுறதுனே தெரியாத அளவு போயிட்டு இருக்கு. அந்த அளவு லிக்விடிட்டி வந்து ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாமா அப்படின்னா எடுத்துட்டு திருப்பி கீழே வாங்கணும். ஏன்னா இந்த புல் ரன் இஸ் கோயிங் டு பி தேர். ஓகே, ஸோ இந்தியாவில் இருந்து ஸ்ட்ரக்சரலி புல் மார்க்கெட்டில் பெரிய சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கும். ஸோ புது கவர்மெண்ட்டும் நியூ பாலிசிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிச்சு உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக பிக்கப் பார்த்துக்கு சான்சஸ் வில் பி பிரைட். ஸோ அதனால நம்ம வந்து மிஸ் பண்ணிட முடியாது. ஸோ ரேலியை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்க்கறதுக்குள்ள திரும்பி கீழே உழத்துக்குள்ள மேலே போயிடும். ஸோ வெரி டிஃபிகல்ட் இந்த சுச்சுவேஷனில் ப்ராஃபிட் எடுக்கிறது வெரி டிஃபிகல்ட். அன்லஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தேவை நீட்ஸ் இருக்கு அப்படின்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ட்ரேடர்ஸ் கால் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே விழுந்தா கட் பண்ணிட்டு திரும்பி மேலே போகிற சமயத்தில் வாங்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். பட் பேசிக்கலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னா அப்படின்னா நம்ம வந்து எப்படி இது மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எப்படி போகலாம், டெக்னிக்கலாக எப்படி போகலாம், ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதே நம்ம ட்ரேடிங்ல கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா குறைச்ச லாட்ல பண்ணிட்டு குறைச்ச குவான்டிட்டியில பண்ணிட்டு பேஷண்டா வெயிட் பண்றதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்மால் கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 60% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம அந்த டேட்டாவை பார்த்துருவோம். நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்பே பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தா 14,330, $8787. அதாவது வந்து 24th இது 23. $63 ரிட்டர்ன். நார்மலா 1 year ரிட்டர்ன்ல இதுல ஸ்மால் கேப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ரிட்டர்னை காட்டிலும் தட் மீன்ஸ் ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்றதுக்கு தான் சொல்ல வரேன். இது வந்து 22% நார்மலா ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 37%. ஸோ ரிட்டர்னை காட்டிலும் ஜாஸ்தி. ஸோ ஹைலி ரிஸ்கி, at the same time ப்ராஃபிட் கொடுத்து தான் அபரிமிதமாக கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காட்டுறது. இதே நம்ம வந்து இது வந்து இப்போ 3 years and 5 years ப்ரொஜெக்ஷன் எப்படி வருது அப்படின்னா 3 yearsல ஸ்மால் கேப் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 1.57. இது கிட்டத்தட்ட மிட் கேப் மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய இது இல்லை. பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் வெரி ஹை. அதாவது கொடுத்தது தான் அபரிமிதமாக கொடுக்கும். ஸோ 2.11 டைம்ஸ். ஓகே, 2.11 டைம்ஸ். ஸோ 3 years முன்னால் என்ன இருந்துக்குன்னு பார்ப்போம். நம்ம 2021 என்ன இருக்கு, 2024 தான் நம்ம பார்த்தோம். 14,313 பார்த்துட்டோம். ஸோ 2021 6952. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ கெயின் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2.06 டைம்ஸ்.
இங்கே தான் அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ எதர் இது 1.57 மினிமம் கொடுக்கும், இல்லாட்டி இட் கேன் கோ அப் டு 2.11. ஸோ அதே ப்ரொஜெக்ஷன் பேசிஸில் நம்ம இப்போ 2024 இது இருக்குன்னா 2025க்குன்னா 2022 டேட்டா என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ 2022 எங்கே எண்ட் ஆயிருக்கு, அது தகுந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பார்க்குறோம். $9441. So 9441 நம்ம average rate which is highly likely. So 9441 into 1.57. $14,822. நம்ம கிட்டத்தட்ட அங்கதான் இருக்கும். 14,330 அப்போ க்ளோஸ். 14,822. ஸோ அதையும் அதுக்கு மேலேயே இந்த வருஷமே போன வருஷமே போயிடுது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 14,882 தாண்டியாச்சு, கம்ஃபர்டபுளாக தாண்டியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரேட் நம்ம பார்க்கறது வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து இன்டூ 2.11. ஸோ இது வந்து இன்டூ 2.11, 9441 இன்டூ 2.11 வந்ததுனால் 19,920. ஸோ கிட்டத்தட்ட 19,920னா ஒரு 2024ல் இருக்க டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 பாயிண்ட்ஸ். 5,000 பாயிண்ட்ஸ்னா 14,430க்கு 35% ரிட்டர்ன். ஸோ கம்பேர்ட் டு மார்ச் 2023, 2024ல ஸ்மால் கேப்புக்கு 35% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து அதுக்கு என்ன நிச்சயமாக கொடுக்கும்னு நம்ம சொல்ல. 2020 கம்பேரிசன் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா காரணம் வந்து அப்போ பேண்டமிக் இருந்ததுனால நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ 1 இயர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப வொலாட்டில் இருக்குன்றதுனால நம்ம ஒரு 3 இயர்ஸ் ஒன்று இப்போது எடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் ப்ரொஜெக்ஷனுக்கு. ஸோ அந்த பேசிஸை பண்ணிச்சு இந்த ரிட்டர்ன் 1 இயர் ரிட்டர்னில் கொடுக்கக்கூடிய சான்சஸ் ஆர் ஸ்டில் பிரைட். ஸோ ஸ்மால் கேப்போட பர்ஃபார்மன்ஸ் கேன் கண்டினியூ டு பி ஸ்டில் வெரி குட் அப்படின்றது தான் இதெல்லாம் தெரியுது. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ற வரிசையில் நம்ம பார்த்ததுல நிஃப்டி மிட் கேப்ல வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு ரிஸ்காக இருக்கு கம்பேர்ட் டு ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்ல ரிஸ்க் ஜாஸ்தி, பட் ரிட்டர்ன் இன்னும் ஜாஸ்தி. ஓகே. அண்ட் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்மால் கேப்ல வந்து 35% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டியை நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் வந்து நம்ம மிட் கேப்ல பார்க்கச்சே இது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் போகலாம், 21,775 போகலாம். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ இருக்க ரேட்ல நிஃப்டி மிட் கேப் ஸோ 17,000, so 4,000 points. So 4,000 points ke divided by 17,750, 23%. So small cap 25, small cap வந்து நம்மளுக்கு வந்து so small cap 35% கொடுக்கலாம். மிட் கேப் 23 to 24% கொடுக்கலாம் இந்த வருஷத்துக்கு. இதுக்கு நிஃப்டி எனிதிங் பிட்வீன் 14 to 18% கொடுக்கலாம். இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து பெரிய இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ரிட்டர்ன். இது has been substantiated. நம்மளுக்கு எப்படின்னா 26,450 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். காரணம் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டலா கூட பார்த்தோம்னா 1,150 EPS வரலாம். 1,150 EPS வரைச்சே தட் இன்டூ 23 அப்படி போட்டோன்னா இந்த லெவல்ஸ்க்கு வரலாம். ஓகே, 26,450. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ போன வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையல, பட் இந்த வருஷம் வர வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய போகுது. ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டலா பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த வருஷம் வரப்போறது வந்து ரேட் கட்ஸ்.
வரதுக்கு chances are there. Then global வந்து AI driven. Technology stocks AI driven. மற்ற ஸ்டாக்ஸ் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை கம்பேர்ட் யூஎஸ்ல கூட. இந்தியாவில் கொஞ்சம் ஓவரால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தாக்கணும் இந்த ரேட் கட்ஸ் ஏஐ ட்ரிவன் இருக்கு. ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் வந்து பிஎஸ்யூ, அதாவது பிஎஸ்யூ காட்டில் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இன்னும் கூட ஸ்டீம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸில் பார்த்தா கூட நல்ல வேல்யூ வந்து ஆயில் இந்தியா, நேஷனல் அலுமினியம், இந்துஸ்தான் ஜிங்க். இது முன்னாலே நம்ம சொன்னோம், இந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இதெல்லாம் மேலே போகிறது. இப்போ நம்ம கமாடிட்டிஸில் கூட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே கூட எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, கோல்டுலாம் கூட. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மெட்டல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ரேட் கட் சினரியோ அப்படின்னா கமாடிட்டிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது ஆல்சோ இஸ் குட். ஸோ நம்மளுக்கு வந்து செக்டோரல் இண்டெக்ஸில் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏதாவது ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவிடெண்ட் பேயிங் ஆஸ் வெல் அஸ் ஹைலி சான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் ஜிங்கை நீங்கள் பார்த்தோம்னா zinc. Okay. So Hindustan Zinc வந்து இப்போ சடனா ஸ்பர்ட் ஆயிருக்கு பாருங்க இந்த மாசம் 345 295 லேன் போன மாசத்துல 345 ஸ்பர்ட் ஆயிருக்கு. Good chances that Hindustan Zinc can go up. So this is one stock to be monitored. நம்ம வந்து அதே மாதிரி நேஷனல் அலுமினியம், நேஷனல் அலுமினியம் பாருங்க இந்த மந்தோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் மந்தே வந்து ஒரு டிப் வந்து 130 வந்திருக்கு. ஓகே, அண்ட் க்ளோஸ் வாஸ் 152. இந்த மாதம் பாருங்க 177 ஆல்ரெடி. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதமே வந்து ஸ்பெக்டாகுலர் ரிட்டர்ன் நேஷனல் அலுமினியம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து டிப்பில் வாங்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துக்கு என்னென்ன ஃபிப்ரோக்கே நம்ம போடலாமோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு வி கேன் பை. ஏதோ ஒரு இடத்துல இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் வாங்கணும், அதுக்கு ஒரு ஃபிபனோக்கி ரேஷியோ போட்டுட்டு அந்த பிளேஸில் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 130 லோ வந்திருக்கு இல்லையா? ஸோ 130லேருந்து இன்ட்டு 1.235 160. ஸோ கிட்டத்தட்ட 180ல ரெசிஸ்டன்ஸ் வந்தால் 180ல ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 130.25னா அதுக்கு வந்து நம்ம இன்ட்டு 1.235 161. ஸோ 161 இஸ் அ குட் பிளேஸ். ஸோ 180லேருந்து 161 வந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு 20 rupees குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு 10-12% குறைஞ்ச மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் அரௌண்ட் 160 அந்த மாதிரி டிப் ஆச்சுன்னா நேஷனல் அலுமினியம் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் புல்லிஷாக இருக்கக்கூடிய ஸ்டாக். அதே மாதிரி நம்ம பார்த்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வில் கண்டினியூ டு டூ வெல். ஸோ பிஎஸ்சி நம்ம பார்த்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்க்கச்சே டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செக்டர்ஸில் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கணும்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாப் லாஸஸ் ஆர் எசென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். பட் ஜெனரலாக இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ செக்டரில் பார்த்ததுல பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை இன்னும் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஸ்டாக்ஸ்லாம் வருமோன்றது தெரியாது. அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா HAL, BEL, தென் Mazagon Dock. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டில் வில் கண்டினியூ டு டூ வெல்ன்ற மாதிரி தெரியுது. அதில் வந்து HAL, BEL பார்க்கலாம் நம்ம. கண்டினியூஸ் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் அதாவது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் இது. ஸோ HALோட கிராஃப் கேம், தென் BEL, இதுவும் பாருங்க
continue. So defense related stocks are on fire. Defense related stocks, commodity PSE stocks, most of these stocks are all on fire. So நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிப்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க வாங்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ஸ்டாக் will do well. LNT பார்க்கலாம். பவர் செக்டர்ல கூட பார்த்தோம்னா NTPC அகைன் உங்களுக்கு இது இல்லை. அதே மாதிரி கோல் இந்தியா டிப் இந்த நாள் வாங்கலாம். கோல் இந்தியா ஓகே. ஸோ ஒரு டிப் கொடுத்தது ஐ திங்க் கண்டினியூஸாக இது இந்த ஸ்டாக்கும் வாங்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் இருக்கு. அதே மாதிரி ஸோ மோஸ்ட்லி கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டாக்ஸ் ரொம்ப பார்க்காத காட்டிலும் PSE ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வித் சம் இம்பார்ட்டன்ட் பொசிஷனல் ஸ்டாப் லாஸஸ் வச்சுட்டு பண்ணுறது வில் பி பெட்டர். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அனாலிசிஸ் தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணிச்சே பேசிக்லி இப்போ இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் கொடுக்குறது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ மிட் கேப் வந்து ஒரு வயா மீடியா சொல்யூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஃபண்ட்ஸ் வருது. இப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லையும் போடலாம். லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லையும் போடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து செக்டோரெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஓவர்சீஸ் இதில் வந்து எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் வந்து நாஸ்டாக் ஃபண்ட் இருக்குது. ஓகே. அது வந்து மோதிலால் ஆஸ்வால் MON 100 இருக்குது. அது பார்த்துடலாம் நம்ம. MON 100 மோதிலால் ஆஸ்வால் நாஸ்டாக் ஃபண்ட். ஓகே. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த இயர் 148 இருக்கு. ஸோ 1 year பேக் 2023 147 இருக்கு. இப்போ அப்போ வந்து 104 இருந்திருக்கு. ஸோ 43 rupees அப்ராக்சிமேட்லி 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நாஸ்டாக் ஃபண்ட் வந்து அகைன் சூப்பராக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட ஸோ MON 100 கிட்டத்தட்ட 1 yearல 40% கொடுத்துருக்கு. ஓகே. 3 years 5 years பார்ப்போம் நம்ம எப்படி ரிட்டர்ன் வருது அப்படின்னு. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எடுத்துக்கலாம். 3 years முன்னால வந்து 2021 ரைட். அப்போ 93 இருந்திருக்கு. இப்போ 147. ஓகே. அப்போ 93 இருந்திருக்கு. இப்போ 147. ஸோ 1.58 times. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளோட மிட் கேப் காட்டிலும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. இந்த மிட் கேப் 3 yearsல 1.97 கூட போயிருக்கு. ஸோ 1.58 times கொடுத்துருக்கு. பெட்டர் தென் அவர் நிஃப்டி. ஓகே. இப்போ 5 years பெர்ஃபார்மன்ஸ் 2019 அப்போ 50 தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி 50 to 147. ஸோ அப்ராக்சிமேட்லி 3 times சூப்பர் ரிட்டர்ன் 5 yearsல. நம்மளோட நிஃப்டி பார்த்தா 1.92, இது பார்த்தா 3 times. ஈவன் அவர் கம்பேர்ட் டு அவர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஏன்னா மிட் கேப் கூட பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 yearsல 1.98 times கொடுத்துருக்கு. 1.98 times கொடுத்துருக்கு. இது சாரி 5 years வந்து மிட் கேப் வந்து 2.7 கொடுத்துருக்கு. மிட் கேப் வந்து 2.7 times கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஈவன் கம்பேர்ட் டு தட் திஸ் இஸ் பெட்டர். ஸோ ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் MON 100 வந்து பார்த்தோம்னா நம்மளோட மிட் கேப் பர்ஃபார்மன்ஸை காட்டும் கூட பெட்டராக கொடுத்துருக்கு. ஸோ 3 timesலாம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தா கூட 1 year ஃப்ரேமில் பார்த்தாலும் சரி, 3 years ஃப்ரேமில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, பட் 5 years ஃப்ரேமில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ குட் சான்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து அதே ரிட்டர்ன் நம்ம 2022 எடுத்துட்டோம்னா 3 timesக்கு சாரி மினிமம் 1.5K எடுத்துட்டா கூட
2022 data. $116 right? So 116 into 1.58 times கொடுத்தா கூட 183 வரணும். இப்போ 147. So 147 183 ன்னு பார்த்தோம்னா 25%. So இது வந்து 25%. So our mid cap எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி MO900 கூட கொடுக்கிறதுக்கு சான்சஸ் வருது. So டிப்ல வந்து MO900 is another thing which we can add. So நம்ம பார்த்தது வந்து ஒரு 3 இந்தியன் ஃபண்ட்ஸ் பார்த்துட்டோம். நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் ஓவர்சீஸ்ல நாஸ்டாக் 100. ஸோ இதை காட்டின ஒன்றும் சாய்ஸ் நம்மளுக்கு வெளியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீண்டும் நம்ம வந்து வேற ஏதாவது இருக்கான்றது சந்தேகம். ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் பார்த்துட்டோம், கமாடிட்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் பார்த்துட்டோம். இது வந்து ஃபர்தராக நம்ம வந்து எப்படி எடுத்துன்னு போகலான்றதை வர வாரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.